சார் ஆனால் இந்த ஜனநாயகன் படம் வந்து இந்த சென்சார் இஷ்யூ ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நல்லது நடந்திருக்கு, ரிவைசிங்க்கு எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலான்றது இப்போது கால அளவு வந்து அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே 20 நாள் தான். அப்படியா? இவங்க இந்த ஜனநாயகனுக்காக 20 நாளுங்கிறது தான் கிடையாது. இப்போ ரிவைசிங் 20 நாளுங்கிறது ஒரு லிமிட் தான். அதில் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு எந்த லாவெலாம் கிடையாது. அப்போ 20 நாளுக்கு உள்ளே தான் 20 நாளுங்கிறது ஒரு மினிமம், மேக்ஸிமம் டாட் டாட் டாட். எனக்கு தெரிஞ்சு ஒரு உள்ளிருந்து வரக்கூடிய சில தகவல்லாம் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு தான் சொல்கிறேன் சார். ஆனால் இப்போ மார்ச் வந்துருச்சுன்னா ரொம்ப தீவிரமாக எலெக்ஷன் முடிஞ்சதாங்க படம் ஒரு ஓப்பனாக சொல்லட்டுமா? எலெக்ஷன் முடிஞ்ச படம் தாங்க வரும். இன்னொன்று ஓப்பனாக சொல்லட்டுமா? அரசியல் ரீதியா என்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி கையெழுத்தாகுதோ அப்போ தான் படத்துக்கான அந்த இருக்கு புடி விலகும். பின்னாடி அரசியல் ரீதியான காரணங்கள் நான் சொல்கிறேன். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது, இத்தனை தொகுதியின் கையெழுத்து போட்டாங்கன்னு வச்சுங்க, ராகுல் காந்தி ஸ்டாலினும், படம் ரிலீஸ் ஆயிரும். அது வரைக்கும் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டீலிங்கு விடுவாங்களா? நீங்கள் வந்து நாங்களே அந்த கட்சியை தொடச்செறியணும் இந்தியா முழுவதும் நினைக்கிற நீங்கள் வந்து இல்லை அண்டர் ரீடிங் கூட்டணி போட்டுக்கிட்டீங்கன்னா ஆஃபர் வேறு கொடுக்குறேன், 100 சீட் தர்றேன், 2 டெப்டி சிஎம் தர்றேன். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தான் இதுக்கு தடையாக. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி முடிந்து விட்டது அப்படின்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சுன்னா படம் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி படம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. 100% வாய்ப்பு கிடையாது. 18ஆம் தேதிங்கிறது 100% வாய்ப்பு கிடையாது.